In the book of Job, chapter 1, verse 1, யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். I want you to see something here. இங்கே ஒன்றை நீங்கள் பார்க்க முடியாது. There are many things written about Job. யோபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Just see. பாருங்கள். Blameless. உத்தமன். Verse 1. 1ஆவது வசனம். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Upright. நேர்மையானவன். Feared God. கர்த்தருக்கு பயந்தவன். Turned away from evil. பொல்லாப்புக்கு விலகுகிறவன். 7 sons. 7 குமாரர்கள். 3 daughters. 3 குமாரத்திகள். In those days, wealth was not counted by bank account, but by the number of animals you have. அந்த நாட்களிலே ஒரு மனிதனுடைய ஐஸ்வரியம் பேங்க் இல்ல எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை குறித்து ஒப்பிடப்படவில்லை, ஆனால் அளவிடப்படவில்லை. ஆனால் எத்தனை மிருகங்கள் ஜீவன் இருக்கிறது? 7,000 sheep, 7,000 மாடுகள், 3,000 camels, 3,000 ஒட்டகங்கள், 500 yoke of oxen, 500 ஏர் மாடுகள், 500 female donkeys, 500 கழுதைகள், and very many servants. திரளான பணிவிடைக்காரர்கள். So that he was, we can say, the richest of all the men in that area. அந்த கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனாய் ஐஸ்வர்யவனாய் இருந்தான். And one day the Lord talks to Satan. ஒரு நாள் தேவன் சாத்தானிடத்திலே பேசுகிறார். The Lord said to Satan in verse 8, 8ஆம் வசனத்திலே கர்த்தர் சாத்தானை நோக்கி, have you considered my servant Job? என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? I want you to compare what God says with all those things we read in the first 3 verses. முதல் 3 வசனங்களை நான் வாசித்த காரியங்களோடு கூட தேவன் என்ன சொல்றார் என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Out of all the things we read in the first 3 verses, முதல் 3 வசனங்களிலே யோபை குறித்து வாசித்த எல்லா காரியங்களிலேயும் God does not say anything about verses 2 and 3. 2ஆம் 3ஆம் வசனங்களை குறித்து எதையுமே தேவன் சொல்லவில்லை. Only about the first verse. 1ஆம் வசனத்தை மட்டுமே சுட்டி காண்பிக்கிறார். See what he says. இதைத்தான் அவர் சொல்கிறார். Have you considered my servant Job? என் யோபின் மேலே கவனம் வைத்தாயோ? No one like him on the whole earth. இந்த பூமியிலே அவனைப் போல ஒருவனும் இல்லை. Blameless, உத்தமன், upright, சன்மார்க்கன், fearing God, தேவனுக்கு பயந்து, turning away from evil. பொல்லாப்புக்கு விலகுகிறவன். Say, Lord, what about his 7,000 camels? ஆண்டவரே, அவனுக்கு இருந்த 7,000 sheep, 7,000 ஆடுகளை குறித்து என்ன? 3,000 camels, 3,000 ஒட்டகங்களை குறித்து, 7 sons, 3 daughters. 7 மகன்களும் 3 மகள்களும். God says, I don't care for all that. அவைகளை குறித்தெல்லாம் நான் அக்கறைப்படுவதில்லை. You know that God doesn't care for all your bank account and your business and your prosperity and all that. உங்களுடைய தொழில், உங்களுடைய வங்கி கணக்கிலே உள்ள பணம், உங்களுடைய செழிப்பு, இதை குறித்தெல்லாம் தேவன் அக்கறைப்படுவதில்லை என்று தெரியுமா? Not even you can boast about I got 10 sons and 3 daughters. God doesn't care about that also. எனக்கு 7 மகன்களும் 3 மகளும் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதையும் குறித்தும் கூட தேவன் அக்கறைப்படுவதில்லை. He doesn't mention one of those things to the devil. அவைகளிலே ஒன்றை கூட சாத்தானுக்கு சொல்லும் பொழுது சுட்டிக்காட்டவில்லை. Very important to understand. இதை நாம் விளங்கிக் கொள்வது மிக முக்கியம். What can God point out in your life to Satan today? இன்றைக்கு சாத்தானுக்கு உங்கள் வாழ்க்கையை குறித்து சுட்டி காண்பிக்கும் பொழுது எதை குறித்து சுட்டி காண்பிப்பார்? People boast about so many things. பல காரியங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டலாம். See what wonderful sons and daughters I have. எனக்கு இருக்கக்கூடிய அற்புதமான பிள்ளைகளை பாருங்கள். See the house I live in, or நான் எப்படிப்பட்ட வீட்டிலே வாழ்கிறேன். They may not say it, but in their mind they think. இவைகளை குறித்து நாம் வெளிரங்கமாய் சொல்ல மாட்டோம், ஆனால் மனதிலே எண்ணிக் கொண்டிருக்கலாம். There are people who look at their house and say, yeah, God has blessed me with a nice house. சில மக்கள் ஒரு வாழ்கிற வீட்டை பார்த்து நல்ல வீடு கட்டி இருக்கிறாரே, கர்த்தர் உண்மையாலுமே ஒரு ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்வார்கள். They won't say that, they will just think it. அவர்கள் வாயிலே அப்படி சொல்லாவிட்டால் மனதிலே எப்படி எண்ணுகிறார்கள்? See what good looking sons and daughters God has given me. தேவன் உங்களுக்கு என்ன நல்ல பிள்ளைகளை கொடுக்கிறார், அழகான பிள்ளைகள். They are very clever, they do well in school and college. பள்ளியில படிக்கிற படிப்பு, கல்லூரியில படிக்கிற படிப்பு, புத்திசாலி Learn பிள்ளைகள். something from the first book in the Bible. வேதத்திலே உள்ள முதல் புத்தகத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். That God doesn't even mention that to the devil. தேவன் இவைகளை சாத்தானிடத்திலே சுட்டிக்காட்டவே இல்லை. So don't glory in those things. ஆகவே இவைகளிலே நீங்கள் மகிமைப்பட வேண்டாம். Don't even think about those things. இவைகளை குறித்து நீங்கள் சிந்திக்கவும் வேண்டாம். This is what God looks for. இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். Are you blameless? நீ உத்தமனா இருக்கிறாயா? Are you upright? சன்மார்க்கனா இருக்கிறாயா? Are you fearing God and turning away from evil? தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறவனா இருக்கிறாயா? Even many believers are jealous of others or compare themselves with others. அநேக விசுவாசிகள் மற்றவர்களை தங்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்து பொறாமை கொள்கிறார்கள். Oh, I wish I had a house like that. இவருக்கு இருக்கிற வீட்டை போல எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே. My children were like his children. என் பிள்ளைங்க இவங்க பிள்ளைங்கள மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே. Don't worry about all those things. இவைகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். God doesn't care for those things. தேவன் அவளை குறித்து அக்கறைப்படுவதில்லை. That is all comparison that leads to jealousy. இவைகள் எல்லாம் பொறாமைக்குள்ளாய் வழிநடத்தக்கூடிய ஒப்பிட்டு பார்ப்பது. God does not mention those things to the devil. தேவன் இவைகள் எல்லாம் சாத்தானுக்கு சுட்டி காட்டுவதில்லை. Please meditate on that.
தயவு செய்து இதை தியானியுங்கள். 3 verses written about Job, but only one of those verses God boasts about to Satan. யோபை குறித்து 3 வசனங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் சாத்தானுக்கு சொல்லும் பொழுது இயேசு தேவன் ஒரே ஒரு வசனத்தை குறித்து தான் சொல்கிறார். And it's very important to apply that to ourselves. இவைகளை நம்மிடத்திலே ஒப்பிட்டு பார்ப்பது, பொருத்தி பார்ப்பது மிகவும் நல்லது. What will God boast about me to Satan? சாத்தானுக்கு என்னை குறித்து எந்த காரியங்களை சொல்லி தேவன் பெருமைப்பட்டுக் கொள்வார்? How smartly I have done my business and earned so much money. என்னுடைய தொழிலை எவ்வளவு நேர்த்தியாய் செய்து பணம் சம்பாதிக்கிறேன் என்பதை குறித்து அல்ல. Not even what a wonderful church I have built. நான் எவ்வளவு அற்புதமான சபையை கட்டிருக்கிறேன் என்பதும் அல்ல. The Lord says, have you seen that servant of mine? என்னுடைய இந்த தாசனை கவனித்திருக்கிறாயா? That he's a blameless man. அவன் ஒரு குற்றமற்றவன். Have you seen that daughter of mine? என்னுடைய மகளை பார்த்தாயா? Satan, have you seen that daughter? சாத்தானே, என்னுடைய மகளை நீ பார்த்தாயா? With this name, living in this address. இந்த பெயரை வைத்திருக்கக்கூடிய இந்த விலாசத்திலே வசிக்கக்கூடிய என்னுடைய மகள், she always keeps her conscience clear. எப்பொழுதுமே தன்னுடைய மனசாட்சியை சுத்தமாய் காத்துக் கொள்கிறாள். Fears God. கர்த்தருக்கு பயப்படுகிறாள். Turns away from evil. பொல்லாப்பை விட்டு விலகுகிறாள். What your job is and what you earn and no mention. நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள், எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள், அதை குறித்து எல்லாம் எழுதப்படவில்லை. You may be childless. பிள்ளைகள் ஒருவேளை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். Okay, it doesn't matter. அது பரவாயில்லை. Some people think children are the main thing. Some people think children are the main thing. சிலர் எண்ணுகிறதெல்லாம் பிள்ளைகள் தான் பிரதானமானவர்கள், எப்படியாவது ஒரு பிள்ளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். No. இல்லை. In the Old Testament it was right. பழைய ஏற்பாட்டில் இருந்தால் அப்படி எண்ணலாம். Blessed is the man who has his quiver full of children. தன்னுடைய பிள்ளைகளால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Blessed is the man who's got a lot of money and prosperity, God has blessed him. நிறைய பணம் வைத்திருக்கக்கூடிய மனிதன் பாக்கியவான், செழிப்புள்ளவன் பாக்கியவான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். Everything that was physical in the Old Testament is spiritual in the new covenant. பழைய ஏற்பாட்டிலே பௌதிகவியலே காணப்பட்ட ஒவ்வொரு காரியமும் புதிய ஏற்பாட்டிலே வரும்பொழுது அது ஆவிக்குரியவளாய் இருக்கிறது. In the Old Testament, a physical land of Canaan. பௌதிக நிலமான கானான். Today a spiritual land. இன்றைக்கு ஆவிக்குரிய தேசமாகிய கானான். That's what God gives. அதைத்தான் தேவன் கொடுக்கிறார். A life of victory. ஜெயத்தின் வாழ்க்கை. In the Old Testament it was physical giants to be killed. Now it is spiritual giants to be killed in our heart. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பௌதிக ராட்சதர்கள் கொல்லப்பட வேண்டியிருந்தது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்முடைய உள்ளத்திலே காணப்படக்கூடிய ராட்சதமான இச்சைகளை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. Those days it was physical sacrifices, lambs and goats and bulls. அந்த நாட்களிலே ஆடுகள், காளைகள், தங்களுடைய நிலம் என்ற பௌதிக காரியங்களை தேவனுக்கு என்று அவர்கள் பலிகளாக கொடுத்தார்கள். It says spiritual sacrifices secretly in our heart. இன்றைக்கு ஆவிக்குரிய பலிகளை அந்தரங்கத்திலே நம்முடைய உள்ளத்திலிருந்து தேவனுக்கு ஏறெடுக்கிறோம். Everything physical in the Old Testament is spiritual in the new covenant. பழைய ஏற்பாட்டிலே பௌதிகமாய் காணப்பட்ட ஒவ்வொரு காரியமும் புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரியதாய் காணப்படுகிறது. Physical wealth, now spiritual wealth. அங்கே உலக பிரகாரமான ஐஸ்வர்யம், இங்கு ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். Physical health in the Old Testament, spiritual health in the New Testament. பழைய ஏற்பாட்டிலே சரீரத்தில் உள்ள ஆரோக்கியம், புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய ஆரோக்கியம். Many physical children in the Old Testament, many spiritual children in the New covenant. அங்கே அநேகருக்கு பௌதிகமான பிள்ளைகள் இருந்தார்கள், புதிய உடன்படிக்கையிலே ஆவிக்குரிய பிள்ளைகள். If you have not understood this, you're still living in the old covenant. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளாத பட்சத்திலே நீங்கள் இன்னுமாய் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். And you see that in the book of Job. யோபின் புத்தகத்திலே இதை பார்க்கிறீர்கள். All these earthly blessings God doesn't mention at all. பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஒன்றையும் தேவன் குறிப்பிடவே இல்லை. Isn't it something for a man to boast about if he has been faithful and acquired a lot of money and a lot of good children? ஒரு மனிதன் உண்மையாளனாய் இருந்து அநேக பணத்தை சம்பாதித்து அநேக பிள்ளைகளை பெற்றிருக்கிறான், அதை குறித்து மேன்மை பாராட்டுவது தவறா? Nothing wrong. அது தவறில்லை. But that's not what God primarily boasts about Job. ஆனால் யோபுவினுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் பெருமைப்பட்டுக் கொள்ளும் பொழுது பிரதானமாக இவைகளை குறித்து அவர் பேசவில்லை. So please remember this, my brothers and sisters. அவன் அருமையான சகோதர சகோதரிகளை இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Compare verse 1 with verse 8. 1ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். Same thing. அதே காரியம்தான். Blameless, உத்தமன், upright. சன்மார்க்கன். Upright means சன்மார்க்கன் என்று சொன்னால் like these steel rods, you cannot bend it. அந்த இரும்பு கம்பிகள் அவைகளை எளிதாக வளைக்க முடியாது. Not like a branch that you can bend and break. நீங்கள் ஒரு சாதாரண கம்பியை நீங்கள் வளைத்து உடைத்து விடலாம். God has called us to be upright. நாம் நேர்மையுள்ளவர்களாக இருக்க முடியாது, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். That means the devil cannot bend us. நம்முடைய பொருள் என்னவென்றால் பிசாசு ஒரு காலம் நம்மை வளைக்க முடியாது. With anything. எதை வைத்தும் நம்மை வளைக்க முடியாது. There are so many ways in which the devil tries to bend us. நம்மை வளைப்பதற்கு பல வழிகளிலே பிசாசு முயற்சிக்கிறான். He came to Jesus. இயேசுவிடத்திலே வந்தான். And said, you have come from heaven to
get all these kingdoms of earth to இந்த God. பூமியுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆதாயம் பண்ணும்படியாக இயேசுவே நீர் பரத்திலிருந்து பூமிக்கு வந்திருக்கிறீரா? I will give it to you. நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Adam gave it to me 4,000 years ago. 4000 ஆண்டுகள் முன்பதாக ஆதாம் இந்த பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுத்து விட்டான். It's all mine now. இப்பொழுது அவைகள் எல்லாம் என்னுடையது. I'll give it to you. நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Just bend a little bit and bow to me. கொஞ்சம் வளைந்து என்னை வணங்கிக்கொள், பணிந்துகொள். அவ்வளவுதான். Just little bit. கொஞ்சம் வணங்கினால் போதும். Said, get away, Satan. பிசாசே அப்பாலே போ. Today the devil comes to us. இன்றைக்கு பிசாசு நம்மிடத்தில் வருகிறான். Even to children. பிள்ளைகள், you want to pass in the examination? நீ தேர்விலே தேர்ச்சி பெற வேண்டுமா? Just bend a little bit and cheat. கொஞ்சம் வளைந்து கொஞ்சம் ஏமாற்று, காப்பி அடி. Take some answers in your pocket. கொஞ்சம் விட்டு அதுல பதில்களை எழுதி எடுத்துக்கொண்டு போ. Inside the shirt on the hand they have written the answers. முழுக்கை ஆடை அணிந்திருப்பார்கள், அதை எடுத்து விட்டால் கையிலே பதில் எழுதியிருப்பார்கள். Long sleeve shirt, nobody can see it. முழுக்கை சட்டை யாரும் பார்க்க முடியாது. All is a devil method. You want to pass, I'll teach you how to pass. நீ தேர்ச்சி பெற வேண்டுமா? எப்படி தேர்ச்சி பெற வேண்டும் என்று நான் உனக்கு சொல்கிறேன். எல்லாம் சாத்தானுடைய வழிமுறைகள். Give a little bribe there, you can get it. இங்கே கொஞ்சம் லஞ்சம் கொடுத்தால் உனக்கு கிடைத்து விடும். So always his desires to bend a little bit, bend, bow down to எப்பொழுதுமே me. அவனுடைய உத்தி என்னவென்றால் கொஞ்சம் வளைந்து கொடு, கொஞ்சம் வளைந்து கொடு. To do something unrighteous. அநீதியாய் ஒன்றை செய்வதற்கு. The devil says, whatever you want, I'll give you. உனக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ நான் தருகிறேன். Just bend. கொஞ்சம். Don't stand so upright. நீ அவ்வளவு நேர்மையாய் நிமிர்ந்து இருக்க வேண்டாம். And when the devil tempts you like that in your office, உங்களுடைய அலுவலகத்திலே சாத்தான் உங்களை அப்படி சோதிக்கும் பொழுது, just be like Jesus. நீங்கள் இயேசுவை போல இருந்து விடுங்கள். Like Job. யோபை போல நேர்மையாய், upright. சன்மார்க்கன், நேர்மை. And if God will test you for a few years like that, இது போன்ற தேவன் ஒரு சில ஆண்டுகள் உங்களை சோதித்து பார்ப்பார். and then he'll give you a fantastic ministry. அதுக்கு பிறகு ஒரு அபரிமிதமான ஒரு ஊழியத்தை உங்களுக்கு கொடுப்பார். See, just like any metal to be used in a bridge or an aeroplane is always tested to see if it is good material. ஒரு பெரிய பாலம் கட்டுவதற்கோ அல்லது ஒரு விமானத்தை கட்டுவதற்கோ எந்த ஒரு பொருளையும் பரிசோதனைக்கு உட்படுத்துகிறார்கள். God also tests us before he commits a ministry to us. அதே போல தேவன் நம்மிடத்தில் ஒரு ஊழியத்தை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பதாக நம்மையும் ஒரு சோதித்து பார்க்கிறார். There are ways in which God tested me when I was 21, 22 years old. 21, 25 வயதிலே நான் இருக்கும்போது தேவன் என்னையும் சோதித்து பார்த்தார். I was baptized when I was 21. 21 வயதா இருக்கும்போது நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். And for the next 2 or 3 years. அடுத்த 2-3 ஆண்டுகள். Now when I look back I can see God was testing me. இப்பொழுது நான் பின்னிட்டு பார்க்கும்போது தேவனை சோதித்து பார்க்கிறார் என்பதை அறிந்தேன். In the Navy I was working those years. அந்த நாட்களிலே கப்பற்படையிலே பணி செய்து கொண்டிருந்தேன். And different situations. ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் testing one thing. ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். Will you bend or will you be upright? நீ கொஞ்சம் வளைந்து கொடுப்பாயா, அது நேர்மையா நிற்பாயா? What I am saying is be one of those who will not bend. ஆகவே வளைந்து கொடுக்காதவர்களே ஒருவராக நீங்கள் இருங்கள். God needs you. தேவன் உங்களுக்கு நீங்கள் தேவனுக்கு தேவைப்படுகிறீர்கள். Be faithful. நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். Because in the long run you'll have a very useful life if God picks you to serve him. ஏனென்றால் வரக்கூடிய நாட்களிலே தேவன் ஊழியம் செய்யும்படியாக தேவன் உங்களை பொறுக்கெடுக்க விரும்புகிறார். You don't have to give up your job. உன்னை வேலை விட்டுவிட தேவையில்லை. In people like me are maybe 1 in 10,000 whom God calls to leave your job. என்னை போல வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்தவர்களிலே 10,000 பேரிலே ஒருவரை அப்படி அழைக்கலாம். All the other 9,999 God servants, God will say, you work and serve me. மீதி உள்ள 9,999 மக்களை ஆண்டவர் பார்த்து சொல்கிறது, நீங்கள் செய்கிற வேலையை செய்து கொண்டே ஊழியம் செய்யுங்கள். Particularly in India, குறிப்பாக இந்திய தேசத்திலே we must earn our living and serve the Lord. நம்முடைய பிழைப்புக்கான சம்பாத்தியத்தை செய்து தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Otherwise non-Christians will say, you're serving God because somebody pays you. அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் என்ன சொல்வார்கள், யாரோ உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறபடினாலே ஊழியம் செய்கிறீர்கள். You say no. நாம் இல்லை என்று சொல்ல முடியும். No, nobody is paying me. யாருமே எனக்கு சம்பளம் கொடுப்பதில்லை. I serve Jesus because I love him and he died for me. நான் இயேசுவை நேசிக்கிறபடினாலே, அவர் எனக்காக மரித்தபடினாலே நான் அவருக்கு ஊழியம் செய்கிறேன். Don't give up your job. வேலை விட்டு விட வேண்டாம். Be faithful to serve the Lord. தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உண்மையுள்ளவர்களாக இருங்கள். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, don't bend. வளைய வேண்டாம். Be upright. நேர்மையாக இருங்கள். Fear God. தேவனுக்கு பயப்படுங்கள். Care for the poor. ஏழைகளுக்காக கரிசனை கொள்ளுங்கள். Those are the people God is looking for even in Tamil Nadu. இப்படிப்பட்ட மக்களை தான் தமிழ்நாட்டிலே தேவன் எதிர்பார்க்கிறார். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, I pray that many people here will be gripped by what they have heard. ஆண்டவரே, இங்கே இருக்கக்கூடிய அநேகர் தாங்கள் கேட்ட காரியங்களினாலே ஆண்டவரே அவர்கள் நம்மாலே பிடிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். We pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.